பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சங்கீத வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரர் தாவீது 130வது சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 130 3-4. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்திருப்பாரானால் யார் நிலை நிற்க முடியும்? ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவருக்குள் இருந்தது. ஆகையினால் தன்னை முழுவதுமாக தான் அக்கிரமம் செய்தவன் தான் என்பதை, தேவனுக்கு முன்பாக மீறுதலாய் நடந்தவன் தான் என்பதை இந்த சங்கீதத்திலே ஒரு விண்ணப்பமாக தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்களை மன்னித்தபடியினாலே தான் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் நிற்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே சுமந்து விட்டார். அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாமும் ஒரு சில சமயங்களிலே ஒரு சில காரியங்களை நாம் தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அதை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுகிறோம். உடனே தேவனும் அவருடைய கிருபை நிமித்தமாக நாம் மன்னிக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரர் தாவீது 66:18 சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ அந்த அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார் என்பதையும் தாவீது அறிந்து வைத்திருந்தார். ஆகினால் தான் தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் இப்படி செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி தாவீது மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரும் அந்த மன்னிப்பை தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த அக்கிரம சிந்தை என்று சொன்னால் என்ன என்று வேதம் சொல்லுகிறபடி பார்த்தோமானால், தவறான எண்ணங்கள், பிறரை நாம் ஏமாற்றுவது, எதிர்மறையான எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை நாம் சிந்திக்கிறது. மற்றொன்று, நம்முடைய செயல்களிலும் அது காணப்படுகிறது. துணிகரமான பாவங்கள், அதாவது பாவம் என்று தெரிந்தும் அதை துணிகரமாக செய்வதுதான் அக்கிரம சிந்தை. அப்ப இந்த அக்கிரம சிந்தை எல்லாம் நம்மிடத்து இருதயத்திலிருந்து நாம் எடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இருதயமோ பார்த்தீங்கன்னா திருக்குள்ளதாய் இருக்கிறது என்று. அந்த இருதயத்தை தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாம் முழுவதுமாக தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இருதயத்தில் பரிசுத்தம் என்கிற ஒரு புறப்படும் பொழுது பாவம் என்கிற காரியங்கள் இருக்காது. ஆகினாலே அந்த பாவமானது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்க வேண்டும். இதைத்தான் வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே நாம் நம்முடைய இருதயம் தேவனை தேடுகிற இருதயமாய் மாறும் பொழுது நமக்குள் இந்த அக்கிரம சிந்தைகள், மீறுதல்கள், எல்லா விதமான காரியங்களும் நம்மை விட்டு எடுபட்டு மன்னிப்பு கொடுத்து தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால்தான் எசேக்கியேல் புஸ்தகத்திலே ஒரு சில காரியங்களை சொல்லுவார். எசேக்கியேல் 11:19 அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்ப சதையான இருதயம் என்று சொன்னால்
ஒரு அன்பு நிறைந்த உள்ளம், ஒரு மாசற்ற ஒரு பரிசுத்தமான உள்ளம். இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ இருதயத்திலே நாம் அக்கிரம சிந்தியோடு எண்ணங்களோடு இருந்தோமானால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அப்படிப்பட்டதா இருக்கும். அதான் சொல்லுகிறார், தவறான எண்ணங்கள், பிறரை ஏமாற்றுவதை குறித்து எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இதையெல்லாம் காணப்படுகிறது. அப்ப இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தம் நமக்குள் இருக்குமானால், அந்த இருதயம், அதாவது கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்துகிறார். அந்த சதையான இருதயம் என்பது ஒரு பரிசுத்தமான இருதயம். அந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கிறபடினாலே அந்த இருதயத்தின் நிறைவு பரிசுத்தமாயிருக்கும், பரிசுத்தமானதை பேசும், பரிசுத்தமானதை எண்ணும். தேவனுக்கு பிரியமில்லாததை அதை எக்காரணத்தை கொண்டும் அது செய்ய விடாது. ஆகையினாலே நாம் இந்த காலவேளையிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதை உணர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பு, இந்த அக்கிரம சிந்தைகள், எண்ணங்கள், வேண்டாத காரியங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆகினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அதுதான் முக்கியமான காரியம். ஆகினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, ஆண்டவரே, ஒரு தெய்வீக சிந்தை எங்களுக்குள் உருவாகட்டும் அப்பா. எங்களுக்குள் அக்கிரம சிந்தைகள் எங்களை விட்டு நீங்கும்படி கிருபை செய்யும் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபிப்போம்.